ஜூன் 21, 2026 ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் ஆண்டு பராபவ ஆண்டு. தமிழ் மாதம் ஆனி மாதம் 7ஆம் தேதி. சூரிய உதயம் காலை 5:47. சூரிய அஸ்தமனம் மாலை 6:33. திதி வளர்பிறை சப்தமி பிற்பகல் 3:21 வரை, பின்னர் அஷ்டமி. நட்சத்திரம் பூரம் காலை 9:31 வரை, பின்னர் உத்திரம். யோகம் சித்தி யோகம் காலை 11:21 வரை, பின்னர் வியதிபாத யோகம். கரணம் வணிஜம் பிற்பகல் 3:21 வரை, பின்னர் விஷ்டி கரணம். வணக்கம் நேயர்களே. விதியை வெல்லும் மதியழகாய், வாழ்வை மாற்றும் நல்வழியாய். கருப்பாய் ஜோதிடத்தின் இன்றைய ராசிபலன்கள். ஜூன் 21, 2026 ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய நாளில் கிரகங்களின் நிலை உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது என்பதை விரிவாகப் பார்ப்போம். உங்கள் ராசிக்கான பலன்களை முழுமையாக கேட்டு இந்த நாளை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளுங்கள். மேஷம் ராசி அன்பர்களே, நாளை உங்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன காரியங்கள் சுலபமாக முடியும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தை தொடங்கும். உடல் திறனை பராமரிக்க விளையாட்டில் சிறிது நேரம் செலவிட வாய்ப்புள்ளது. மற்றவர்களுக்காக நிறைய செலவு செய்ய விரும்புவீர்கள். மற்றவர்களை காயப்படுத்தாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள். குடும்பத் தேவைகளுக்கு ஏற்ப மாறிக்கொள்ளுங்கள். அன்பான புன்னகையின் மூலம் உங்கள் காதலின் நாளை பிரகாசமாக்குங்கள். உங்கள் மனதை கட்டுப்பாடாக வைத்துக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் பலமுறை உங்கள் மனதில் நினைத்து உங்கள் விலைமதிப்பற்ற நேரத்தை வீணாக்கக்கூடும். இன்றும் நீங்கள் அவ்வாறு ஏதேனும் செய்ய நேரிடும். உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த உங்கள் துணை இன்று தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வார். இன்று நீங்கள் தொலைவில் செல்லலாம் என்று நினைக்கலாம். உங்கள் மனதில் ஓய்வு பெறும் உணர்வு இன்று மேலோங்கும். அதிர்ஷ்ட எண் 1. ரிஷபம் ராசி பலன்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகளைச் செய்ய லாபகரமான நாளாக அமையும். மன மற்றும் நன்னெறிக் கல்வியுடன் உடற்கல்வியும் தேவை. அப்போதுதான் எல்லா வகையிலும் வளர்ச்சி அமையும். ஆரோக்கியமான மனம்தான் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் என்பதை நினைவில் வைத்திடுங்கள். விரைவாக பணம் சம்பாதிக்கும் ஆசை இருக்கும். துணைவரும் குழந்தைகளும் கூடுதல் அன்பையும் அக்கறையையும் தருவார்கள். காதல் வசப்பட்டுள்ள இருவர் அடையும் சந்தோஷம்தான் இந்த உலகின் பேரின்பம். ஆம், நீங்கள்தான் அந்த அதிர்ஷ்டக்காரர். உங்கள் விருப்பத்தின்படியே பெரும்பாலான விஷயங்கள் நடக்கும். சிரிப்பு நிறைந்த நாள். ஆச்சரியங்கள் நிரம்பியதே வாழ்க்கை. ஆனால் இன்று உங்கள் துணை கொடுக்க போகும் சர்ப்ரைஸில் நீங்கள் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போய்விடுவீர்கள். அதிர்ஷ்ட எண் 1. மிதுனம் ராசி பலன்கள். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வேலையில் ஏற்படும் அழுத்தம் இன்று சிறிது அழுத்தம் மற்றும் டென்ஷனை ஏற்படுத்தலாம். வங்கி டீலிங்கை மிக கவனமாக கையாள வேண்டும். குடும்ப வாழ்வுக்கு முறையாக நேரம் ஒதுக்கி கவனம் செலுத்துங்கள். தங்கள் மீது அக்கறை காட்டுகிறீர்கள் என்பதை குடும்பத்தினரும் உணர வேண்டும். உங்கள் நேரத்தை அவர்களுடன் செலவிடுங்கள். புகாருக்கு எந்த வாய்ப்பும் தராதீர்கள். உங்கள் துணையை நீங்கள் உயிருக்கும் மேலாக நேசிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். வாழ்வில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடப்பதற்கு நீங்கள் நீண்ட காலமாக காத்திருந்தால் நிச்சயமாக சிறிது ரிலீஃப் கிடைக்கும். இன்று ரோஜாக்கள் எல்லாம் சிவப்பாக தோன்றும். வயலட் நிறம் மேலும் நீலமாக தோன்றும். இவை அனைத்தும் உங்களுக்கு ஏறி உள்ள காதல் ஜுரத்தினால்தான். சிகை அலங்காரம் மற்றும் மசாஜ் போன்ற செயல்களில் நீங்கள் நிறைய நேரம் செலவிடலாம். அதன் பிறகு நீங்கள் மிகவும் நன்றாக இருப்பீர்கள். அதிர்ஷ்ட எண் 8. கடகம் ராசி அன்பர்களே, திடீர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். அதன் மூலம் நன்மைகள் உண்டாகும். புதிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் சற்றே அக்கறை காட்டுவது நல்லது. உங்கள் அழகான தோற்றம் பிறருடைய கவனத்தை ஈர்க்கும். முதலீடு பெரும்பாலும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நிரூபிக்கிறது. இன்று நீங்கள் இதை புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் இன்று எந்த பழைய முதலீட்டிலிருந்தும் நீங்கள் லாபம் பெற முடியும். பள்ளிக்கூட ப்ராஜெக்ட்கள் பற்றி இளையவர்கள் சில அறிவுரை கேட்கலாம். உங்களுக்கு பிடித்தமான இடத்தில் இனிமையான பாஸை சந்திக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ அல்லது உங்கள் நண்பர்களுக்கோ உங்களுக்கு நேரம் இல்லை என்று நீங்கள் உணரும்போது நீங்கள் வருத்தப்படுவீர்கள்.
இன்றும் உங்கள் மனநிலை அப்படியே இருக்க முடியும். இன்று உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த உங்கள் துணை சிறந்த முயற்சி எடுத்தார். நீங்கள் இன்று யாரிடமும் சொல்லாமல் சின்ன சிம்மம் ராசி பலன்கள். நாளை உங்களது பேச்சிற்கு சமூகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கூடும். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் நண்பர்களின் உதவியால் நல்லபடியாக முடியும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். சில கஷ்டங்களை எதிர்கொள்வீர்கள் என்பதால் சமநிலை தவறாதீர்கள். இல்லாவிட்டால் சீரியஸான பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். குறிப்பாக கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். அது வெறுமனே குறுகிய நேர பைத்தியக்காரத்தனம்தான். தங்கள் தொழில் தொடர்பாக வீடுகளை விட்டு வெளியே செல்லும் நாளாக இருக்கும். இன்று தங்கள் பணத்தை நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். பணம் திருடப்பட வாய்ப்புள்ளது. உங்கள் சாதனை உங்கள் குடும்பத்தினரின் உற்சாகத்தை அதிகரிக்கும். ஏனென்றால் உங்கள் நற்பெயருக்கு நீங்கள் மேலும் பெருமை சேர்க்கிறீர்கள். மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க கடினமாக உழைத்திடுங்கள். ஒருதலை மோகம் உங்களுக்கு தலைவலியை ஏற்படுத்தும். இன்று நீங்கள் உங்கள் ஓய்வு நேரத்தை மத வேலைகளில் செலவிடலாம் என்ற எண்ணத்தை உருவாக்கலாம். இதன்போது நீங்கள் தேவையற்ற விவாதங்களில் விழக்கூடாது. உங்கள் திருமண வாழ்வில் இன்று நீங்கள் தனிமையை விரும்பக்கூடும். பயணத்தின் போது இன்று தெரியாதவர்கள் உங்களை வருத்தப்பட வைப்பார்கள். அதிர்ஷ்ட எண் 9. கன்னி ராசி அன்பர்களே, பொருளாதார நிலை மிகச் சிறப்பாக இருக்கும். உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். உங்கள் சிந்தனைகளில் குறிப்பிடத்தக்க ஆதிக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விசேஷமான ஒருவரை நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்வார்கள். உங்களுக்கு பண லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய உற்சாகமான புதிய சூழ்நிலையை கண்டுபிடிப்பீர்கள். மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிடுவதை இன்று தவிர்க்க வேண்டும். அன்புக்குரியவர் இல்லாமல் நேரத்தை கடத்துவது கஷ்டமாக இருக்கும். இன்று உங்களுக்கு அதிக நேரம் ஃப்ரீயாக இருக்க நேரம் இருக்கும். மேலும் இந்த நேரத்தை தியானம் செய்ய பயன்படுத்தலாம். நீங்கள் இன்று மன அமைதியை உணர்வீர்கள். உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இன்று அவரவர்கான தனிப்பட்ட இடம் தேவை. இன்று உங்கள் மனதில் சோகம் இருக்கும். காரணம் என்னவென்று உங்களுக்குத் தெரியாது. அதிர்ஷ்ட எண் 8. துலாம் ராசி பலன்கள். புதிய தொழில் தொடங்கும் எண்ணங்கள் கைகூடும். பிள்ளைகளின் வழியில் உங்களுக்கு நல்ல பெருமை தேடி வரும். பழைய கடன்கள் தீர வழி பிறக்கும். குழந்தைகளின் திறமை வெளிப்பாடு ஆழ்ந்த மகிழ்ச்சியைத் தரும். நடைமுறைக்கு ஒத்துவராத திட்டமிடல் காரணமாக நிதிப் பற்றாக்குறை ஏற்படும். டென்ஷன் இருக்கும். ஆனால் குடும்ப ஆதரவு உதவியாக அமையும். இன்றைக்கு காதலரை ஏமாற்றாதீர்கள், பின்னர் வருத்தப்பட நேரிடும். நேரத்தை நன்கு பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செய்ய முயற்சிக்கவும். நேரத்தை வீணாக்குவது நல்லதல்ல. நகைச்சுவையாக பேசிக் கொண்டிருக்கும் போது பழைய விஷயத்தை பேசுவதால் வாக்குவாதம் ஏற்படலாம். இன்று நீங்கள் ஏதேனும் ஒரு இசைக்கருவியை வாசித்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதிர்ஷ்ட எண் 1. விருச்சிகம் ராசி அன்பர்களே, நாளை தேவையற்ற அலைச்சல்கள் மற்றும் செலவுகள் வரலாம் என்பதால் திட்டமிட்டு செயல்படவும். கோபத்தை குறைத்துக் கொண்டு பொறுமையைக் கையாள்வது அமைதி தரும். சமூக வாழ்வை விட உடல் நலனுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். வீட்டுத் தேவைக்கேற்ப சில மதிப்புமிக்க பொருட்களை வாங்க உங்கள் மனைவியுடன் வெளியே செல்லலாம். இது உங்கள் நிதி நிலைமையை சற்று இறுக்கமாக்கும். நண்பர்கள் மாலையில் உற்சாகமாக ஏதாவது திட்டமிடுவதால் உங்கள் நாளை பிரகாசமாக்குவார்கள். உங்கள் துணையை நீங்கள் உயிருக்கும் மேலாக நேசிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். இன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கைத் துணைவியாருடன் நேரம் செலவிடுவது மற்றும் அவர்களை சுற்றுப்பயணத்திற்கு அழைத்துச் செல்ல திட்டமிடுவீர்கள். ஆனால் அவர்களின் உடல் ஆரோக்கியம் காரணமாக செல்ல இயலாது. கடந்த சில நாட்களாக சோதனைகளை சந்தித்து நீங்கள் உங்கள் வாழ்க்கைத் துணையின் அன்பில் சொர்க்கத்தை அனுபவிப்பீர்கள். உங்களின் வலிமைக்கு மிகுந்த அதிக வேலை செய்வதால் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அதிர்ஷ்ட எண் 3. தனுசு ராசி அன்பர்களே, தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். லாபம் இரட்டிப்பாகும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். மன மகிழ்ச்சி கூடும் நாள். எண்ணெய், காரமான உணவைத் தவிர்த்திடுங்கள். எதிர்பாராத லாபங்களால் நிதி நிலைமை மேம்படும். ஆனந்தத்தை தருவதற்கு துணைவர் முயற்சி எடுக்கும்போது நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கும்.
ரொமான்டிக் உறவு இன்று பாதிக்கப்படும். இந்த ராசிக்காரர்கள் இன்று ஓய்வு நேரத்தில் ஆன்மீக புத்தகங்களை படிக்க வேண்டும். இதைச் செய்வதன் மூலம் உங்கள் பல தொல்லைகளை சமாளிக்க முடியும். உங்கள் துணை உங்களிடம் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டக்கூடும். இன்று உங்கள் நாக்கு மிகவும் சுவையாக இருக்கும். ஒரு சிறந்த உணவகத்திற்குச் செல்ல முடியும் மற்றும் சுவையான உணவை அனுபவிக்க முடியும். அதிர்ஷ்ட எண் 9. மகரம் ராசி பலன்கள். பணியிடத்தில் உங்களது கடின உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்கள் மற்றும் பதவி உயர்வுகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. கொடுத்த கடன்கள் வசூலாகும். உங்களின் வேகமான செயல்பாட்டால் உத்வேகம் அதிகரிக்கும். வெற்றி பெறுவதற்கு நேரத்துக்கு ஏற்ப ஐடியாக்களை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் பார்வையை இது விசாலமாக்கும். உங்கள் செயல்பாடு விரிவடையும். உங்களின் பர்சனாலிட்டி மேம்படும். அறிவு வளரும். இன்று நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து மிக எச்சரிக்கையுடன் செல்லவும். இல்லையெனில் உங்கள் விலை மதிப்புமிக்க பொருட்கள் திருட்டு போவதால் உங்கள் மனநிலை பாதிக்கப்படும். குடும்ப பொறுப்புகள் கூடும். மனதில் டென்ஷனை ஏற்படுத்தும். உங்கள் காதல் வாழ்வில் திருமண திட்டம் நீண்டகால பந்தத்திற்கு வழிவகுக்கும். சிலருக்கு எதிர்பாராத பயணம் கடினமாகவும் மன அழுத்தம் தருவதாகவும் இருக்கும். உங்கள் திருமண வாழ்க்கையிலேயே மிக சிறந்த நாளாக இன்று அமையும். ஒரு சகோதரியரின் திடீரென்று உடல்நலம் மோசமடையும் போது இன்று நீங்கள் அவர்களுக்கு முழு ஆதரவு தருவீர்கள். அதிர்ஷ்ட எண் 9. கும்பம் ராசி அன்பர்களே, சுபச்செய்திகள் தேடி வரும் இனிய நாள். உங்களது ஆற்றலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குடும்பத்தாரோடு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீர்கள். உங்கள் ஆதிக்கத்தில் வரும்போது கவலை மறைந்துவிடும். சோப்பு நுரையில் உள்ள குமிழ் தொட்டவுடன் உடைவதைப் போவ இந்த கவலையும் உடனே மறையக்கூடியது என்பதை புரிந்து கொள்வீர்கள். இன்று இந்த ராசிக்காரர் சில வேலையற்றோர் வேலைகளை பெறலாம். இது அவர்களின் நிதி நிலையை மேம்படுத்தும். பாசிட்டிவ் எண்ணங்களுடன் பயனுள்ள தன்மையின் சக்தியை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தினருக்கு பயன் கிடைப்பதற்காக நிறைய யோசனைகளுடன் உங்கள் பேச்சுத் திறனையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். சிறந்த நடத்தையை பின்பற்றுங்கள், ஏனெனில் இன்று காதலரை அது அப்செட் பண்ணாது. இன்று கூடி பழகும் நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு நேரம் இருக்கும். நீங்கள் அதிகம் விரும்பும் செயலை ஃபாலோ பண்ணவும் நேரம் இருக்கும். ஒரு உறவினர், நண்பர் அல்லது அண்டை வீட்டாரால் இன்று உங்கள் திருமண வாழ்வில் டென்ஷன் ஏற்படக்கூடும். நீங்கள் இன்று யாரிடமும் சொல்லாமல் சின்ன சிறிய விழா நடத்தக்கூடும். அதிர்ஷ்ட எண் 7. மீனம் ராசி அன்பர்களே, மனதில் இனம் புரியாத பயம் நீங்கி நிம்மதி உண்டாகும். வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான தீர்ப்பு வரும். புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. இன்று உங்களுக்கு அதிக சக்திமிக்க நாள் அல்ல. சின்ன விஷயங்களுக்கு கூட சலிப்பாகிவிடுவீர்கள். உங்கள் கோபத்தை கட்டுக்குள் வைத்திருங்கள் மற்றும் அலுவலகத்தில் உள்ள அனைவரிடமும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் இதைச் செய்யாவிட்டால் உங்கள் வேலை போகக்கூடும் மற்றும் உங்கள் நிதி நிலைமை பாதிக்கப்படும். வீட்டு வேலைகளில் ஈடுபாடு காட்டுங்கள். அதே சமயத்தில் தொடர்ந்து வேகமாக செயல்படவும் உடலுக்கு ரீசார்ஜ் செய்யவும். பொழுதுபோக்கு விஷயங்களிலும் சிறிது நேரத்தை செலவிடுங்கள். உங்கள் காதல் வாழ்க்கை இன்று மிக சிறந்த விஷயத்தை உங்களுக்கு அளிக்கப் போகிறது. உங்கள் ஆளுமை என்னவென்றால், அதிகமானவர்களை சந்திப்பதன் மூலம் நீங்கள் வருத்தப்படுவீர்கள். பின்னர் உங்களுக்காக நேரத்தை ஒதுக்க முயற்சி செய்யுங்கள். இந்த நேரத்தில் இன்று உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாக இருக்கும். இன்று நீங்கள் உங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்கும். இன்று உங்கள் வாழ்க்கை துணை உங்களை சிறப்பாக கவனித்துக் கொள்வது போல உணர்வீர்கள். இந்த நாளில் உறவினர்களை சந்திப்பதன் மூலம் நீங்கள் சமூக கடமைகளை நிறைவேற்ற முடியும். அதிர்ஷ்ட எண் 4. நேயர்களே, 12 ராசிகளுக்கான பொதுவான பலன்களை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம கருப்பாயி ராசிபலன் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.